Hello friends, welcome to Sri Maruti Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 31/8/2024 சாட்டர்டே அன்றைக்கி நடந்த டைப் ரைட்டிங் சீனியர் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதால் வந்து வீடியோ என்னால் போட முடியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போது வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கிலீஷ் சீனியர் ஃபஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும், அதாவது ஸ்பீட் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்தது. பட் கமா மட்டும் நிறைய இடத்துல கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி சிங்கிள் கோட்ஸ் ஐஃபோனும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஈஸியான கொஷின் பேப்பர் சொல்ல முடியாது, மாட்ரேட்டான கொஷின் பேப்பர் ஸ்பீடு பொறுத்த வரைக்குமே. ஓகே, காரணம் என்னென்னா கமாஸ் அண்ட் ஐஃபோன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் உங்களுக்கு சிங்கிள் கோட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ மாட்ரேட்டான ஸ்பீட் கொஷின் பேப்பர். அடுத்து செகண்ட் பேப்பரில் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருந்தது. பட் இஷ்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் யூஷுவல் இந்த ஹேண்ட் ரைட்டிங் ப்ராப்ளம் மட்டும் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் ஈஸியாக தான் இருந்தது. ஹேண்ட் ரைட்டிங் தவிர்த்து மற்றது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருந்தது. அடுத்து கடைசியாக உங்களுக்கு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் வந்து புரியாத மாதிரி இருக்குது, லெட்டர்ஸ் வந்து புரியாத மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் இருக்குது உங்களுக்கு. அடுத்து லெட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செயின் மாடல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? செயின் மாடல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் சேம் ஹேண்ட் ரைட்டிங் தான். இதில் RS இந்த மாதிரியான, அப்புறம் N இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்ததாக சொன்னாங்க. ஓகே, ஸோ இதுவும் மாட்ரேட்டானது. பட் உள்ளே இருக்க கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதிகமாக தரலை. பட் இஷ்யூ ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மாட்ரேட்டான கொஷின் பேப்பரை நம்ம சொல்லணும். அடுத்து தமிழ் வந்தீங்கன்னா, தமிழ் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்தது, ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. ஒரு 2 இடத்துல மட்டும் நம்பர் கொடுத்துருந்தாங்க, மற்றபடி எல்லாமே ஓகே தான். உங்களுக்கு கமாலாம் அதிகமாக தரலை. பட் அந்த இது கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு, இந்த ஸ்பெஷல் கேரக்டர் சொல்லுங்க, ஜா அதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஈஸியான கொஷின் பேப்பர். அடுத்து தமிழ் செகண்ட் பேப்பர் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஏன்னா கமா எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் அந்த மேலே இருக்க ஹெட்டிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. கீழே பேராகிராஃப் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக கொடுத்துருந்தாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் நம்ம சொல்லணும். அடுத்து லெட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேர்முக கடிதம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி என்னென்னா, உங்களுக்கு அப்ரிவேட் பண்ணுறது நிறைய கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த சைட்லலாம் கொடுப்பாங்க பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல. ஓகேங்களா? அது மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து அடிச்சிருந்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே முடிச்சிருக்கலாம். ஹேண்ட் ரைட்டிங் ஈஸியாக தான் இருந்தது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சீனியர் ஃபஸ்ட்டு பேட்ச் கொஷின் பேப்பர் எப்படி இருந்ததுன்னா, இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்ரேட்டான கொஷின் பேப்பர், தமிழ் வந்து உங்களுக்கு ஈஸியான கொஷின் பேப்பர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இந்த கொஷின் பேப்பர் பார்த்துக்கோங்க. அடுத்து வர பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஷின் பேப்பர் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். மொபைல் ஃபோன் ப்ராப்ளம் இருந்ததால் அப்லோட் பண்ண முடியல. கண்டிப்பாக நாளைக்கு ரெடி ஆனதும் நான் உங்களுக்கு போட்டுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.